வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5-8 மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. sin ஸ்கொயர் எக்ஸ் என்ற சார்பை எக்ஸ் ஸ்கொயரை பொறுத்து வகையிடுக. இது ஒரு சார்பு, இது ஒரு சார்பு. இந்த சார்பை பொறுத்து வகையிடணும். அப்போ முதல்ல இருக்க சார்பை நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். u ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ். ரெண்டாவது இருக்க சார்பை நம்ம வின்னு எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர். ஒரு சார்பை இன்னொரு சார்பை பொறுத்து வகையிடுறோம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா du பை dv கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது சார்பு இல்லையா பொறுத்து, அதுதான் கீழே வரணும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல இந்த u இருக்கு இல்லையா, இதை எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். எக்ஸை பொறுத்து வகையிட. அப்போ யூவை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா du பை dx. பாருங்க, சைன் ஸ்கொயர் எக்ஸ் முதல்ல அடுக்கு இருக்குது. அடுக்கை தான் நம்ம இது பண்ணோம். அடுக்கை முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணோம். 2 இருக்கா, 2ல் 1 மைனஸாக 1. இந்த இடத்துல 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதை இது பண்ணியிருக்கோம்? அடுக்கை தான் இது பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எதை வகையிடணும்? d பை dx ஆஃப் இந்த சைன் எக்ஸை நம்ம வகையிடணும். சரியா? ஈக்குவல் டு 2 சைன் எக்ஸு. பாருங்கள், சைன் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா காஸ் எக்ஸு. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இங்கே வாங்க. இந்த இடத்துல v ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரா, எதை பொறுத்து வகையிட? எக்ஸை பொறுத்து வகையிடலாமா? பாருங்க, விஐ எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா dv பை dx ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து வகைப்போம். அடுக்கை முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். 2ல் 1 மைனஸ் 1, அந்த இடத்துல 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்க, நமக்கு என்ன வேணும்? therefore du பை dv ஈக்குவல் டு duன்னா என்ன? du பை dx பை dv. பாருங்க, dvன்னா என்ன? dv பை dx. பாருங்க, இந்த பகுதியில் இருக்க dx நமக்கு இந்த இது வந்துடும். அப்போ du பை dv வேணும்னா du பை dx dv பை dx கொண்டு நம்ம வகுக்கணும். பாருங்க, du பை dx இங்கே இருக்கா, 2 sin x இன்டூ காஸ் எக்ஸ் பை dv பை dx இங்கே இருக்கு. பாருங்க, 2x. நீங்கள் இதை எப்படியே விட்டுட்டாலும் சரி, நமக்கு புக்கு பிள்ளை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா 2 sin x cos xனா ஃபார்முலா sin 2x இப்படி மாற்றிருப்பாங்க. sin 2x மாதிரி இதோட நீங்கள் எடுத்துட்டாலும் கரெக்டு தான். சரியா? இல்லை இந்த 2 கேன்சல் பண்ணிவிட்டு sin x பை cos x பை 2 எழுதினாலும் கரெக்டு தான். இது ஒரு ஃபார்முலா. 2 sin x cos xனா என்ன வந்துடும்? sin 2x வந்துடும் பை இந்த 2x அப்படியே வந்துடும். இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.